guys, welcome back. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹேர் கட் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் ஹேர் கட் வந்து ஒவ்வொரு ஃபேஸோட ஷேப்புக்குமே வந்து மாறும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஃபேஸ் ஷேப்புன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சூட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஹேர் கட் பண்ணும்போது சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து கட் பண்ணாதான் ஈவனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து நல்லா முடி வந்து சிக்கில்லாமல் சீவிக்கலாம். சீவினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹேரை வந்து ஃப்ரண்ட் செக்ஷனில் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ரிமைனிங் ஹேரெல்லாம் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரிங் ஃபிங்கரோட லென்த்துக்கு வந்து ஹேர் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் எடுத்துக்கலாம் ஹேரை. ஸோ அகெயின் வந்து நான் எடுத்துருக்கிறதே நம்ம ஐப்ரோவோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து இவ்வளோ ஹேர் எடுத்தாலே போதும். நம்ம இந்த ஹாஃப் வரைக்கும் எடுக்கணுங்கிற இதெல்லாம் இல்லை, நம்ம இவ்வளோ ஹேர் எடுத்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதையும் வந்து நம்ம 3 செக்ஷனாக டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். ஸோ சென்டர் பார்ட்டிஷன் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே 3 செக்ஷன் டிவைட் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட் செக்ஷன் வந்து வியாக பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி வியாக பிரிச்சுக்கோங்க ரிமைனிங் ஹேரெல்லாம். ஸோ இந்த ஹேரை வந்து நல்லா சீவி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது, இல்லை ஹேர் வாஷ் பண்ணனால ரொம்ப பவுன்சியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஹேரில் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்துருக்க ஹேர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நோஸோட எண்டிங் கரெக்டாக அங்கே வரை கொண்டு வந்துருங்க. இப்படி எடுத்து நம்ம இந்த 2 ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அந்த நோஸோட எண்டிங் கரெக்டாக ஓகே. ஸோ இவ்வளோ ஹேர் வந்து வந்திருக்கு. ஸோ அகெயின் அதுலேருந்து இன்னொரு செக்ஷன் வந்து வி ஷேப்பில் எடுக்கணும். இப்போ அகெயின் இதே மாதிரி ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லிப்ஸோட சென்டர் ஓகே. ஸோ ரிமைனிங் செக்ஷன் வந்து வி செக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து 3rd செக்ஷனுக்கு வந்துட்டோம். 3rd செக்ஷனில் இந்த மாதிரி வி ஷேப்பில் எடுத்தாச்சு. இப்போ இந்த செக்ஷனை வந்து நம்மளோட சின்னோட ஏரியா வரைக்கும் வச்சுக்கலாம், வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் கட் வந்து நமக்கு ஹார்ட் ஃபேஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸோட ஷேப் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஹேர் வந்து லாஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டே எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஹேர் கட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளால் அந்த ஹேர் வந்து க்ரோ ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கட் பண்ணணுன்னா கொஞ்சம் டிசைட் பண்ணி யோசிச்சு கட் பண்ணுங்கள்.
ஹோப் யூ கைஸ் ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹேர் எப்படி கட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.